சிவகன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். கொடியேற்றத்தை தொடர்ந்து இப்போது ஆரம்ப நிகழ்வுகள் நிறைவுக்கு வருகின்றன. கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அதிதி அவர்களை இன்றைய நிகழ்வினை நாங்கள் மங்களகரமாக ஆரம்பித்து வைப்பதற்காக மங்கள உலகத்திற்கு நாங்கள் கூறு அழைத்திருக்கிறோம். திருவாளர் சி சிவகன் அவர்கள் அதிபர் பனங்காம மூடு குறிப்பு ஆக பாடசாலை பேரின்பம் அவர்களை நாங்கள் கூறு அழைத்திருக்கிறோம். நூற்றி 50 ஆண்டுகள் நிறைவினுடைய ஒரு அங்கமாக்கிய பழைய மாணவர்களினுடைய அனுபவ பகிர்வு 7 தன்னுடைய அனுபவ பகிர்வை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற எங்கள் கல்லூரியினுடைய முன்னாள் ஆசிரியர் பகுதி தலைவர் தற்போது முல்லைத்தீவு பனங்காமம் பாடசாலையுடைய அதிபராக இருக்கின்ற சிவகன் அவர்கள் இன்று வந்திருக்கின்றார். சிவகன் அவர்களே, கல்லூரியின் பிரதி அதிபர் அவர்களே, அன்பார்ந்த ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இந்த கல்லூரியினுடைய 180வது ஆண்டு நிறைவு விழாவில் செயற்பாடுகளாக நாங்கள் 10 செயற்பாடுகளை திட்டமிட்டிருந்தோம். அந்த 10 செயற்பாடுகளிலும் இந்த 4வது செயற்பாடுகளை நாங்கள் நிறைவு செய்து இருக்கின்றோம். அந்த வகையில் கடந்த 15ஆம் தேதி எங்கள் கல்லூரியினுடைய எழுச்சியையும் வரலாற்றிலேயும் எங்களுடைய கல்லூரியினுடைய நிலைப்பாட்டினையும் எடுத்து இயல்பதற்காக நாங்கள் ஒரு நடப்பயணத்தினை நடத்தியிருந்தோம். உண்மையில் அந்த நடப்பயணம் எங்கள் கல்லூரிக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை, ஒரு சாதனையை, ஒரு மெருகூட்டலை அது வழங்கி இருக்கின்றது. அந்த வகையில் அந்த நடைபயணத்திலே பலர் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, அதே போல எங்களுடைய பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள் அதற்காக பலர் அயராது உழைத்து இருக்கின்றார்கள். அந்த அயராத உழைப்பின் காரணமாக தான் அந்த வெற்றி எங்களுக்கு கிடைத்தது. அந்த வகையில் அயராது உழைத்தவர்களுடைய பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் இந்த சங்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய அனுபவ பகிர்வு நிகழ்விலே எங்களுடைய ஆசிரியர் இந்த 7வது அனுபவ பகிர்விலே கலந்து கொண்டிருக்கின்றார். உண்மையில் இந்த அனுபவ பகிர்வானது எங்களுடைய மாணவர்களுக்கும் எங்களுடைய பாடசாலை சமுதாயத்திற்கும் ஒரு கடந்த கால நிகழ்வுகளை கிளறி விடுகின்ற அல்ல கடந்த கால சம்பவங்களை எடுத்து கூறுகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் இதை காண்கின்றோம். அந்த வகையில் அந்த கடந்த 6 அனுபவ பயிர்களும் எங்களுடைய பழைய மாணவர்கள் தங்களுடைய அனுபவங்களை சிறப்பாக எங்களுக்கு எடுத்து எம்பியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த அனுபவ பகிர்வானது எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு தங்களுடைய தலைமைத்துவத்தை வளர்த்துக் கொள்வதற்கும், ஆற்றல்களை வளர்த்துக் கொள்வதற்கும், ஒழுக்கத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் ஒரு உந்து சக்தியாக இது அமைகின்றது என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் திரு சிவகன் ஆசிரியர் அவர்கள்
உண்மையில் இந்த பாடசாலையில் ஒரு பழைய மாணவனாக இருந்து அவருடைய இந்த குடும்பமே இந்த பாடசாலையில் ஒரு பழைய மாணவர்கள். அந்த வகையில் அவருடைய சந்ததியை இப்போது இந்த பாடசாலையிலே தான் தன்னுடைய கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. அந்த வகையில் திரு சிவரன் ஆசிரியர் இந்த பாடசாலை ஆசிரியராக இருந்து இந்த புலவர் பரிசு பரீட்சையிலும் ஆரம்ப கல்வி செயற்பாடுகளிலும் தன்னுடைய பங்கை இந்த பாடசாலைக்காக வழங்கியவர். அது மட்டுமல்ல, எங்கள் பாடசாலையிலே துடிப்போடு இயங்குகின்ற இந்த சாரணர்களை வழிப்படுத்துவதிலும் அவர் தன்னான பங்களிப்பை இந்த கல்லூரிக்கு வழங்கியவர். அதே போல இந்த பாடசாலையில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றதோ அந்த நிகழ்வுக்கான கலை நிகழ்வுகளை வழங்குவதிலும் அவர் இந்த கல்லூரிக்கு தன்னுடைய பங்கை வழங்கியிருக்கிறார். இவ்வாறு அவர் இந்த கல்லூரிக்கு ஆற்றிய பணிகளை நாங்கள் பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம். அவ்வாறு ஒரு சிறந்த ஆசிரியராக, சிறந்த ஒரு மாணவனாக இருந்து இந்த பாடசாலைக்கு தன்னாலான பணியை ஆற்றியவர். அவர் இன்று தன்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு வழங்கும் போது உங்களுக்கு அது ஒரு மேலும் ஒரு மெருகூட்டுகின்ற ஒரு சம்பவமாக இது அமையும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நான் நேரத்தினை கருத்தில் கொண்டு திரு சிவகன் அவர்களுக்கு வழிவிட்டு எனது தலைமை உரையினை நிறைவு செய்திருக்கிறவரை நன்றி. 150வது விழாவினை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் எமது கல்லூரி தாயினை வணங்கிக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வினை திறம்பட நடாத்தி கொண்டிருக்கும் கல்லூரியின் முதல்வர் அவர்களே, பிரதி முதல்வர் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பழைய மாணவர்களே, அன்பான பெற்றோர்களே, இந்த பாடசாலையில் கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கும் என் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஆசிரியர் பெருந்தகைகளே, அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே எமது கல்லூரி தாயினுடைய 150வது வெற்றி பயணம் ஆனது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கல்லூரியிலே பல நிகழ்வுகள் நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த வேளையிலே பழைய மாணவர்களுடைய அனுபவ பகிர்வு என்று ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இது பெருமைப்பட வேண்டிய விடயம். ஏனெனில் இந்த அனுபவ பகிர்வின் மூலம் இங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்தை நோக்கிய வெற்றி பயணத்தை மேற்கொள்வதற்கு அது உங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. எனக்கு முன்பாக 6 பேர் இங்கே தங்களுடைய அனுபவ பகிர்வினை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அதிபர்கள், ஆசிரியர்கள், வங்கி முகாமையாளர்கள் என்ற வகையிலே அந்த அனுபவ பயிர்வினை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போல அவர்களுடைய வரிசையிலே இன்று நான் லக்கி 7, அதாவது 7வது நபராக இங்கே இந்த கல்லூரியிலே கற்ற அனுபவங்களை உங்கள் முன்னிலையில் எடுத்து இயம்புவதில் பெருமிதம் கொள்கின்றேன். நான் இந்த கல்லூரியில் 1990ஆம் ஆண்டு பாலர் வகுப்பிலே காலடியை எடுத்து வைத்தேன். நான் கல்வி கற்ற காலத்தில் பாலர் வகுப்பு தான் இங்கே முதலாவது வகுப்பு. அந்த வகையிலே இந்த பாலர் வகுப்பிலே நான் காலடி எடுத்து வைத்த பொழுது இங்கே என்னை அன்பாகவும் மிகவும் கனிவாகவும் ஏற்று என்னை அந்த பாலர் வகுப்பிலே ஏற்றுக்கொண்ட ஆசிரியர் பெயர் திருமதி மகிழ்மணி. உண்மையிலே அவரை பார்த்தால் எல்லாருக்கும் பயம் ஏற்படும் அந்த அளவிலே ஒரு கண்டிப்பானவரும் கூட. அந்த ஆசிரியை நான் வகுப்பறையில் நுழைந்த பொழுது
என்னை அன்பாக அரவணைத்து சிறப்பாக வரவேற்றுக் கொண்டார். என்னுடன் பல நண்பர்கள் கல்வி கற்றிருந்தனர். அந்த வகையில் எங்களுடைய பாடசாலைக்கு அருகாமையிலே ஒரு முன்பள்ளி இருந்தது. அந்த முன்பள்ளியிலே கற்றுத்தான் இங்கே பாடசாலைக்கு மாணவர்கள் வருவார்கள். ஆனால் நான் ஒரு பெருமிதம் கொள்ள வேண்டிய விடயம், நான் முன்பள்ளிக்கு செல்லவில்லை, நேரடியாக பாலர் வகுப்பிற்கு வந்திருக்கிறேன். அதற்கான காரணம் என்னவெனில், என்னுடைய சகோதரர்களும் இந்த பாடசாலையிலே கல்வி கற்றவர்கள். அவர்கள் மூவருமே முன்பள்ளிக்கு சென்று இங்கே பாலர் வகுப்பு கல்வி கற்று பெரிய வகுப்பில் கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் முன்பள்ளிக்கு செல்லவில்லை. காரணம், இந்த பாடசாலையிலே கல்வி கற்ற என்னுடைய சகோதரர்கள் தாங்கள் கல்வி கற்ற அந்த விடயங்களை எனக்கு வந்து வீட்டிலே கற்பிப்பார்கள். அதனை பார்த்து நான் முன்பள்ளியிலே கற்க வேண்டிய விடயங்களை நான் முன்பள்ளிக்கு சென்று கற்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை. ஆகவே பாடவகுப்பிலேயே நான் வந்து சேர்ந்து விட்டேன். உண்மையிலே அது இந்த கல்லூரிக்கு ஒரு பெருமை என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனெனில் இந்த கல்லூரியிலே கல்வி கற்ற எனது சகோதரர்கள் எனக்கு கற்பிக்கின்ற அளவுக்கு அந்த வேளையிலேயே அவர்கள் அந்த ஒரு இயல்போடு இருந்திருக்கிறார்கள். அந்த பெருமைக்குரியது இந்த கல்லூரி என்பதை நான் பெருமிதமாக சொல்கிறேன். தொடர்ந்து இரண்டாம் வகுப்பு வந்து தரம் 1 பாலர் வகுப்பை தொடர்ந்து தரம் 1 வகுப்புக்கு சென்றிருந்தேன். அந்த வகுப்பிலே எனக்கு வகுப்பாசிரியராக இருந்தவர் திருமதி ஜெயக்குமார் அவர்கள். அவர் மிகவும் கனிவான ஒரு ஆசிரியர். எந்த விதமாக யாரையும் உரத்த குரலிலே பேச மாட்டார். சிறப்பான முறையிலே கேள்வி கற்பித்து கொண்டிருந்தார். அந்த முதலாம் வகுப்பிலேயும் தரமாக கேள்வி கேட்டு இரண்டாம் வகுப்புக்கு செல்லும் பொழுது இரண்டாம் வகுப்பிலே திருமதி சிவஞானம் ஆசிரியை என்ற ஒரு ஆசிரியர் இருந்தார். அவரை பார்த்தால் நல்ல ஒரு தோற்றம், பொலிவான தோற்றம் உடையவர். ஆனால் அந்த தோற்றத்தினுடைய குரல் வந்து இனிமையாக இருக்கும். குழந்தை பிள்ளைகள் எவ்வாறு கிடைத்தார்களோ அவ்வாறுதான் எங்களோடு அணுகுவார். அந்த சிவஞானம் ஆசிரியர் அவர்கள் எங்களுக்கு கற்பிக்கும் போது இந்த கற்பித்தல் முறைகளிலே இந்த பொம்மலாட்டம் என்ற ஒரு நிகழ்வை எங்களுக்கு கற்பிக்கும் போது செய்து காட்டியிருந்தார். எங்களுக்கு அது முதல் முறையாக ஒரு புது அனுபவமாக இருந்தது. இன்றைக்கும் எங்களுக்கு அந்த அனுபவம் நெஞ்சிலே பசுமர தாளி போன்று இருக்கின்றது. அந்த பொம்மலாட்டத்திலே மாணவர்கள் பெற்றோர்களோடு எவ்வாறு ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஏனையவர்களுடன் எவ்வாறு ஒழுக்கத்தை பேண வேண்டும், ஒரு பொது இடங்களிலே எவ்வாறான ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அந்த ஒரு நாங்கள் நாடகம் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த பொம்மலாட்டம். அவ்வாறான அந்த செயற்பாடுகளின் ஊடாக எங்களுக்கு கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தரம் 3 வகுப்புக்கு சென்ற பொழுது எங்களுக்கு தரம் 3 வகுப்பிலே திருமதி நாகராஜா ஆசிரியர் அவர்கள் எனக்கு வகுப்பாசிரியராக இருந்தார். தொடர்ந்து அவரை தரம் 4 வகுப்பிற்கு வகுப்பாசிரியராக இருந்தார். அதனைத் தொடர்ந்து புலமை பரிசில் பரீட்சையிலே பரீட்சை வகுப்பிற்கு திருமதி பத்மாவதி ஆசிரியர் அவர்கள் எங்களுக்கு புலமை பரிசில் பரீட்சை வகுப்பை எடுத்திருந்தார். அந்த காலத்திலே நாங்கள் இந்த புலமை பரிசில் பரீட்சையை பெரிதாக கருதுவதில்லை. எங்களுக்கு அந்த நேரத்திலே வெட்டுப்புள்ளியும் பெரிதாக அதை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திப்பதில்லை. யாருமே அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அந்த காலத்திலே
112 தான் நான் புலமை பரிசில் பரீட்சை எழுதும்போது வெட்டுப்புள்ளி இருந்தது. இருந்தாலும் நான் 112 வெட்டுப்புள்ளிக்கு மேல் எடுத்து நான் சித்தி எழுதவில்லை. இருந்தாலும் வெட்டுப்புள்ளியை அண்மைத்திருந்தேன். 110 என்னவோ தான் அப்படி எனக்கு இருந்தது. இருந்தாலும் நான் வெட்டுப்புள்ளியை அண்மைத்திருந்தேன். புலமை பரிசில் பரீட்சையை எழுதினால்தான் நாங்கள் எம்பஸ் போகலாம், ஏனைய வேலைகளில் ஈடுபடலாம் என்பது இல்லை. அதற்காகத்தான் இந்த பதிவினை நான் இங்கே கூறுகின்றேன். அது ஒரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முதலாவது பரீட்சையாக செய்வதுதான் அந்த புலமை பரிசு. இருப்பினும் நீங்கள் அந்த புலமை பரிசு பரீட்சையிலே கடுமையாக நீங்கள் கல்வி கற்றுவிட்டு ஏனைய வகுப்புகளை தவற விட்டுள்ளீர்கள். அதற்காகத்தான் நான் இந்த பதிவினை ஏற்படுத்திக் கொள்கிறேன். இவர்கள் இந்த புலமை பரீட்சை சித்தி எழுதினால்தான் பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக கல்வி கேட்பார்கள் என்பது இல்லை. நாங்கள் இங்கே கல்வி கற்ற காலங்களில் அந்த தரம் 5 வகுப்புகளிலே நினைப்பாடலான செயற்பாடுகளில் நிறைய ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த வகையில் உடற்பயிற்சி, நாடகம், இயல், இசை, இந்த முத்தமிழிலே எங்களுக்கு மாணவ மன்றங்கள் மூலமாக எங்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. எனவே அதனூடாக எங்களுடைய பாதை ஒரு வித்தியாசமான ஒரு கலை உணர்வோடு இந்த பாதையை எங்களுடைய கல்வி தாய் நமக்கு அளித்திருக்கின்றார். தொடர்ந்து 6ஆம் வகுப்புக்கு சென்ற பொழுது எங்களுக்கு வகுப்பாசிரியராக இருந்தவர் திரு ராஜேந்திர அவர்கள். அவர் ஒரு கணித பாட ஆசிரியர். அவர் சிறப்பான முறையில் பல நுட்பங்களை கூறி நமக்கு கணித பாடத்தை மிகவும் எளிய வகையிலே கற்பித்தார். அந்த வகையிலே அந்த கணித பாடத்தை எவ்வாறு இலகுவாக கற்கலாம் என்ற அந்த நுட்பங்களை நாங்கள் அந்த வகுப்பிலே தான் அறிந்து கொண்டோம். இந்த வேளையிலே தரமாறிலே பாடத்தெரிவு என்று ஒன்று இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் அறிந்த விடயம். தரமாறில் கல்வி கற்கும் பொழுது இந்த சித்திர பாடம், நடன பாடம், சங்கீத பாடம் என்று 3 பாடங்களை தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். ஏதாவது ஒரு பாடத்தில் தான் நாங்கள் எடுக்கலாம். நடனத்தை பற்றி சிந்திக்கவில்லை. இருந்தாலும் சித்திரம், சங்கீதம் எனக்கு 2 பாடங்களிலும் மிகவும் விருப்பு இருந்தது. எதனை எடுப்பது என்பது எனக்கு ஒரு கேள்விசாக இருந்தது. இருந்தாலும் ஏதோ ஒரு பாடத்தை எடுத்து ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அந்த காலத்திலே நான் ஓரளவுக்கு ஒரு சிறந்த படங்களை பார்த்து வரையக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது. அதே போல பாடலும் என்னுடைய சகோதரர்கள் சங்கீத பாடத்தை எடுத்தபடியால் அவர்களுடன் இணைந்து நான் பாடும் திறமை எனக்கு இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே 2 ஆசிரியர்கள் இங்கே கல்வி கற்பித்திருந்தார்கள். திரு முத்தாலிங்கம் ஆசிரியர் அவர்கள், அவர்களுடைய மகள் அவர்கள் இங்கே கல்வி கற்பித்தார். அவர் ஒரு சித்திரப்பாட ஆசிரியர். அவருக்கு நான் இந்த ஓவியத்திலே விருப்பு இருக்கு என்பது அவருக்கு தெரியும். அதே போன்று இங்கே கல்வி கற்பித்த திருமதி புஷ்பா கணேசலிங்கம் சங்கீத பாட ஆசிரியர் அவர்கள், அவர்களுக்கும் நான் பாடுவேன் என்ற அந்த இயல்பு உள்ளது என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். இருந்தாலும் எனக்கு ஒரு சித்த பாடத்தை தெரிவு செய்வது என்பது, அந்த நேரத்திலே 2 ஆசிரியர்களை என்னுடைய 2 கைகளையும் பிடித்து
நீ என்னுடைய பாடத்துக்கு வா, நீ என்னுடைய பாடத்துக்கு வாது இந்த இடத்திலே இருந்து சண்டை பிடித்தது எனக்கு இப்போது ஞாபகமாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் நல்லா பழகிடுவான். அவன் என்ன விடுங்க டீச்சர் என்று சொல்லி சித்திரப்பாட டீச்சர் சொல்கிறான். சங்கீத பாடம் இல்லை இல்லை அவன் நல்லா பாடுவான். அவனை கொண்டு நான் சங்கீதம் பழக்கிறேன் சொல்லி. அப்போ அந்த ஆசிரியர்கள் பாருங்கள், அந்த நேரத்திலே மாணவர்களுடைய திறமையை அறிந்து கற்பித்தார்கள். அப்போ அந்த வேளையிலே எனக்கு சங்கீத பாடம் எடுப்பதற்கு தான் கொஞ்சம் விருப்பம் இருந்தது. செய்து அங்கே சங்கீத பாடம் கேட்பதற்காக அந்த தெரிவினை மேற்கொண்டேன். அப்போ அந்த உந்துதல் தான் இன்றைக்கு நான் பல மேடைகளில் பாடுவதற்கும் பாடல்களை உருவாக்கி நானே எழுதி பாடல்களை இசையமைத்து பாடியிருக்கின்றேன். அந்த அளவு திறமைக்கு என்னை புடம் போட்டு ஆரம்ப பயிற்சியை வழங்கிய திருமதி புஷ்பா கணேசலிங்கம் ஆசிரியர் அவர்களை இந்த நேரத்திலே நினைத்துக் கொள்கின்றேன். அதோடு அவருக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைத்துறை என்பது உண்மையிலே மாணவர்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். நீங்கள் கலைத்துறையிலே ஈடுபட்டால் உங்களுடைய மனங்கள் ஒரு நல்ல உயர்வான நிலையை நோக்கி செல்லும். அந்த வகையிலே நமது கல்லூரியானது கலைத்துறையிலே பல சாதனைகளை புரிந்திருந்தது. அதே போன்று விளையாட்டுத் துறையிலே பல சாதனைகளை நாம் கேட்ட காலங்களிலே புரிந்திருந்தது. அந்த காலத்திலே நான் பண்டிசை போட்டி, பாகுதல் போட்டி மற்றும் பாடல் போட்டிகள் என்று சொன்னால் வலிய மட்டத்திலே முதலாவது இடம் கிடைக்கும். மாகாண மட்டத்திலே முதலாவது இடம் கிடைத்திருக்கின்றது. அதே போல 2ஆம் 3ஆம் இடங்களும் சில நேரங்களிலே கிடைத்திருக்கின்றது. அவ்வாறான அந்த பயிற்சிகளை எமது கல்லூரியிலே தான் நான் பெற்றுக்கொண்டேன். அந்த போட்டிகளிலே பங்கு வெற்றி வெற்றியும் வெற்றி கொண்டேன். அதே போன்று நாங்கள் கல்வி கற்ற காலங்களிலே இந்த உடல் தகமை பயிற்சி போட்டி என்று ஒரு இருக்கின்றது. அது தற்பொழுது நான் எந்த பாடசாலையிலுமே காணவில்லை. அந்த காலத்தில் ரிவர் கல்லூரி என்று சொன்னால் ஏனைய பாடசாலைக்கு ஒரு கலக்கம். என்னென்று சொன்னால் எங்கட பாடசாலையில் மாகாண மட்டம் வரை சென்று முதலாம் இடத்திலே பல வருடங்களாக நின்று கொண்டிருக்கிறது. அப்போ அந்த காலத்திலே நாங்களும் எங்களுடைய அந்த உடற்தன்மை பயிற்சி போட்டியில் குழுவாக செயல்படும் போது நானும் அந்த பயிற்சி குழுவிலே இருந்தேன். எங்களுடைய சகோதரர்களும் இணைய பயிற்சி போட்டிகளில் ஈடுபடும் போது அவர்கள் இருந்தார்கள். அந்த நாங்கள் 4 பேருமே முதலாவது நிலையிலே முதலாவதாக தான் இருப்போம். ஏனென்றால் நாங்கள் அவ்வளவு ஷோர்ட்டாக தான் இருந்தோம். அதனால அந்த பயிற்சி போட்டியில முதலாவது நிலையில முதலாவது 4 பேருமே முதலாவதாக தான் இருந்தோம். அதே போல நாங்கள் 4 பேரும் பங்கு பெற்ற அந்த உடற்பயிற்சி போட்டியிலே முதலாவதாக தான் மாகாண மட்டத்திலே ஈடுபட்டிருந்தோம். உண்மையிலே அவ்வாறான பயிற்சிகளை இந்த பாடசாலை நமக்கு அளித்து அந்த போட்டிகளிலே பங்கு பெற்று வெற்றி பெறுவதற்குரிய அந்த உந்துதலை தந்திருந்தது. அந்த வேளையிலே எங்களுக்கு சிவகோச்சாரியார் என்ற ஒரு பிடி சேவராக இருந்தார். மிகவும் அருமையான ஒரு ஆசிரியர், அன்பாக பழகுவார். எங்களுக்கு விளையாட்டை அடித்து கூற மாட்டார். மிகவும் கனிவாக நீ இந்த விளையாட்டு விளையாடு, இது உனக்கு பிரயோசனம். அப்போ அந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய பாடசாலையிலே ஃப்ரீ டைம் சொன்னால் சார்கிட்ட போவோம். சார் நாங்கள் ஃப்ரீ டைம் சார் எங்களுக்கு கிரிக்கெட் விளையாட பார்த்து வரும், எங்களுக்கு ரவுண்டர்ஸ் விளையாடுவோம். அப்போ இன்டர்வெல்லாம் நாங்கள் சும்மா கதைச்சிட்டு இருக்க மாட்டோம், ரவுண்டர்ஸ் விளையாடுவோம். அப்போ எங்களுடைய நண்பர்கள் சேர்ந்து ரவுண்டர்ஸ் டெய்லி அந்த விளையாட்டு, அது போல கிரிக்கெட் விளையாடுவோம். அப்போ அந்த நேரங்களிலே எங்கள் பாடசாலைக்குள்ளே அந்த நிலைப்பாடலான செயற்பாடு விளையாட்டுத் துறையிலே நாங்கள் அவர்களை கேட்டுக்கொள்வோம். அது ஒரு பயிற்சியாகவும் இருந்தது. வரையப்பட்ட போட்டிகளிலும் நாங்கள் பங்கு பெற்றிருந்தோம். அதே போன்று இந்த பாடசாலையிலே நாடகம்
பரிசளிப்பு விழாவாக இருந்தாலும் ஏனைய விழாக்களாக இருந்தாலும் எங்களை நாடகம் பழக்கி அந்த நாடகங்களை திறம்பட செய்வதற்கு எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு பயிற்சி அளித்திருந்தார்கள். உண்மையிலே அதுவும் ஒரு மறக்க முடியாத அனுபவம். அந்த வேளையிலே எங்களுக்கு எவ்வாறு நடிக்க வேண்டும், எவ்வாறு வசனங்களை பேச வேண்டும், எவ்வாறு உரையாட வேண்டும், இவ்வாறான பயிற்சிகள் எங்களுக்கு அந்த காலத்திலே ஆசிரியர்கள் பயிற்சி அளித்திருந்தார்கள். அந்த அனுபவங்கள் தான் இன்று எங்கே என்றாலும் எங்களால் உரையாடவும் அல்லது ஏதாவது ஒரு நாடகம் நடிப்பதற்கும் அல்லது எங்கேயாவது ஒரு இடத்திலே துணிந்து செயல்படவும் முடிகின்றது. இந்த அனுபவங்களை தந்தது எமது கல்லூரி தாய். எனவே இந்த அனுபவங்கள் கல்லூரி தாயின் ஊடாகவே நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இவற்றை எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் படித்த காலத்தில் டிசிப்ளின் அதுதான் உயர்தரமாக காணப்பட்டது. நாங்கள் ஒரு நிகழ்வுக்கு சென்றால் அங்கே இங்கே அசைய மாட்டோம். இந்த நிகழ்வுகளை இப்படியே மாணவர்கள் இருந்தோம்னா அப்படியே இருப்போம். எங்களை வழிநடத்தி செல்வதற்கு நீங்கள் இங்கே நிற்பது போன்று மாணவர் தலைவர்கள் நிற்பார்கள். அந்த வகையிலே அந்த மாணவர் தலைவர்கள் தான் எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பார்கள். நாங்கள் கல்வி கேட்ட காலங்களிலே சிவகுபன் அண்ணா, மனோகரன் அண்ணா அவருடைய மகன் மகள் இங்கே படிக்கிறார்கள், மற்றும் சுதா அண்ணா, சனா அண்ணா, இப்படி கொஞ்சம் மாணவர் தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அன்பாகத்தான் சொல்வார்கள், ஆனால் நாங்கள் அடக்கமாக இருப்போம். அவ்வாறு எங்களை வழிநடத்தி சென்றார்கள். ஆசிரியர்கள் மட்டும் மாணவர் தலைவர்கள் எங்களை வழிநடத்தி ஒழுக்கத்தை அவர்களை வந்து சொல்வார்கள். காலையிலே வகுப்பறைக்கு வந்தால் பிள்ளைகள் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், நாங்கள் சிறார்கள் சற்று குழப்படி எதன் செய்தால் அதனை திருத்தி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு அன்பாக சொல்வார்கள். அந்த வகையிலே ஆசிரியர்களும் எங்களுக்கு வகுப்பறைக்கு வரும்போது ஒழுக்கத்தை பற்றி முதல் கூறிவிட்டு தான் வகுப்பறையில் பாடங்களை நடத்துவார்கள். அது அவ்வாறான ஒரு கட்டுக்கோப்புட நாங்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டது எமது பாடசாலை தான். அந்த வகையில் எமது பாடசாலைக்கு நான் நன்றி கடமை உடையவனாக இருக்கின்றேன். ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தது இந்த பாடசாலை தான். உண்மையிலே எவ்வளவு பெரிய கல்வியை கற்ற மேதையாக இருந்தாலும் ஒழுக்கம் தவறுவனாக இருந்தால் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. எனவே அன்பான மாணவர்களில் நீங்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். இருந்து எங்களுடைய கல்லூரி தாய்க்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து நான் பொது சாதாரண தரம் வரை இங்கே கல்வி கற்று அதனைத் தொடர்ந்து நான் வேறு பாடசாலைக்கு உயர்தரம் கேட்பதற்காக சென்றுள்ளேன். பிறகு மீண்டும் இங்கே ஆசிரியராக இங்கே கடமையாற்றுவதற்கு வந்திருந்தேன். இந்த ஆசிரியராக கடமையாற்றி நான் முதலாவதாக தென்மராட்சியிலே வந்த பாடசாலையில் ரிவர் படித்தார். அந்த பெருமை எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. நான் கல்வி பெற்ற பாடசாலையிலே நான் ஆசிரியராக கடமையேற்று இங்கே இருக்கின்றேன் என்பது. அந்த வேளையிலே இங்கே இருந்த ஆசிரியர் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் என்னை சிறப்பாக வரவேற்று இங்கே நான் பல பணிகளை செய்வதற்கு ஊன்றுகோலாக என்னுடன் செயல்பட்டிருந்தார்கள். முதல்வர் அவர்கள் கூறியது போன்று நான் செய்த பணிகளை நானே கூறுவதற்கு தேவையில்லை, முதல்வர் அவர்களே சிறப்பாக கூறிவிட்டார். எனவே அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு எனக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றி கூறியிருந்தேன். அதனைத் தொடர்ந்து
இந்த பாடசாலையிலேயே இருக்கும் போதே நான் அதிபராகவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். எனக்கு 3 பெருமைகள் இருந்திருந்தது. ஒன்று, இந்த பாடசாலையில் பலர் வகுப்பினை கேட்டிருந்தேன். அதனைத் தொடர்ந்து ஆசிரியராகவும் இந்த பாடசாலைக்கு பணியேற்றிருந்தேன். அதனைத் தொடர்ந்து அதிபராகவும் இந்த பாடசாலையில் இருக்கும் போதே நான் நியமனத்தை பெற்றிருந்தேன். உண்மையிலே அது யாருக்கு அந்த பொறுப்பெனக்கு கிடைத்தது தெரியாது. எனக்கு கிடைத்தது என்பதை நான் பெருமைப்படுகின்றேன். அதுவும் இந்த கல்லூரி தாயின் மூலமாகவே பெற்றிருக்கின்றேன் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறேன். எனவே மாணவ செல்வங்களே, இவ்வாறான பெருமைகளை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சமூகத்திலே சிறப்பான மாணவர்களாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஏனையவர்களுக்கு நீங்கள் பணிந்து நடக்க வேண்டும். உங்களுடைய பணிவும் உங்களுடைய ஒழுக்கமும் உங்களை என்றோ ஒரு நாள் உயர்வான நிலைக்கு இட்டுச் செல்லும் என்பதை இந்த இடத்திலே ஆணித்தரமாக கூறி இந்த அனுபவ பகிர்வினை மேற்கொள்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் அளித்த இந்த கல்லூரி சமூகத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. எமது பாடசாலையின் 7வது அனுபவ பகிர்வுக்காக இங்கு வருகை தந்திருக்கும் எமது பாடசாலையின் பழைய மாணவரும் முன்னைய நாள் ஆசிரியரும் தற்போது பனங்காமம் 3 முடிப்பு ஆதாக பாடசாலையின் அதிபரும் ஆகிய திரு சிவகரன் அவர்கள் இன்று மிக சிறந்த வகையில் தனது பாடசாலையுடனான அனுபவங்களை பகிர்ந்திருந்தார். அவ்வகையில் அவர் இந்த பாடசாலைக்கும் அவருக்கும் இடையே எவ்வாறான ஒரு உணர்வு பூர்வமான பந்தம் இருக்கின்றது என்பதை எம்மாலும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு பழைய மாணவனாக, முன்னாள் ஆசிரியராக தனது அடுத்த கட்ட நகர்வு கூட இப்பாடசாலையில் இருந்தே இவர் ஆரம்பித்திருக்கின்றார் என்னும் போது நமது பாடசாலை சமூகமும் அதனை இட்டு பெருமை கொள்கின்றது. அவ்வகையில் இப்பாடசாலையிலே தான் இணைப்பாளர் கல்வியுடன் மட்டுமின்றி இணைப்பாளரான செயற்பாடுகளின் மூலம் எவ்வாறு தன்னுடைய ஆளுமையை வளர்த்துக் கொண்டார் என்பதை இங்கு மிகவும் தெளிவாக மாணவர்களுக்கு பகிர்ந்து அளித்திருக்கின்றனர். அவ்வகையில் மாணவ செல்வங்கள் திரு சிவகரன் அவர்களுடைய அனுபவங்களின் ஊடாக கல்வியுடன் மட்டும் நின்றுவிடாது இணைப்பாடு விதானங்களின் ஊடாகவும் உங்களை வளர்த்துக் கொள்ள முடியும், போட்டிகளின் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை மிகவும் தெளிவாக திரு சிவகரன் அவர்கள் இங்கு பகிர்ந்திருக்கின்றனர். அதற்கான ஒரு முன்னுதாரணமாக அவர் இன்று நமது பாடசாலையில் ஒரு விசேட அதிதியாக வந்து தனது அனுபவங்களை பகிர்ந்ததன் மூலம் தானே அதற்கான ஒரு சான்றாக இங்கு திகழ்ந்திருக்கின்றார். அவ்வகையில் நமது மாணவர்களுக்கு சிறந்த தனது அனுபவங்களை பகிர்ந்தமைக்காக திரு சிவகரன் அதிபர் பனங்காமம் 3 முடிப்பு ஆதரக அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமக்கு இந்நிகழ்வினை சிறந்த முறையில் நிகழ்த்துவதற்கு சிறந்த வழிகாட்டலையும் ஆலோசனையும் வழங்கிக் கொண்டிருக்கும் எமது பாடசாலை அதிபருக்கும் மற்றும் இந்நிகழ்வினை சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் எமது பாடசாலை ஆசிரியர்களுக்கும் இதனை கேட்டு தமது வாழ்வில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் எமது பாடசாலை மாணவர்களுக்கும் மற்றும் ஒளி அமைப்பை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விஜயவாசன் அவர்களுக்கும் இந்நிகழ்வினை சிறப்பாக நிறைப்படுத்திக் கொண்டிருக்கும் அரவிந்தன் ஆசிரியர் மற்றும் ஜெகணேசன் ஆசிரியர் அவர்களுக்கும் எமது நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன்.